திராவிடர் கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. இதற்கு தலைமையேற்கக்கூடிய மாணவர் அணி தலைவர் உட்பட்ட அனைத்து தோழர்களுக்கும் ஆங்காங்கே இன்று கேட்டுக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் முதலில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆளக்கூடிய ஒன்றிய அரசானது தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளின் கல்வியை, தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளின் வேலை வாய்ப்பை இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் எந்த விதத்திலும் அறிவார்ந்தவர்களாக ஆகிவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு வடிவம்தான் இன்றைக்கு பாராமெடிக்கல் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்துடைய தனிப்பிரிவாக இருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த துறைகளிலும் நீட் தேர்வை இன்றைக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறார்கள். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், 2006 2010 வரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் ஆளப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசில் ஏற்கனவே இருந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார்கள். அதற்கு பின்னர் இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு தென்காசி ஒரு மாவட்டமாக ஆனாலும் சரி, இது சுற்றி கிராம பகுதிகளால் ஆனக்கூடிய ஒரு மாவட்டம். ஏகப்பட்ட கிராமங்கள் இந்த தென்காசியை சுற்றி இருக்கிறது. நீங்கள் ஒரு கணக்கெடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கிராமப்புறத்தில் இருந்து வரக்கூடிய அந்த மருத்துவர்களின் எண்ணிக்கை என்பது மிகவும் அளவுக்கு அதிகமானது. கிராமத்தில் உள்ள ஏழை வீட்டில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு அந்த நுழைவுத் தேர்வை டாக்டர் கலைஞர் அவர்கள் ரத்து செய்ததனுடைய விளைவாகும். ஆனால் இன்றைக்கு நாம் ஒப்பிட்டு பார்த்தால், இன்றைக்கு எந்த அளவில் கிராமத்தில் இருந்து ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் மருத்துவர்களாக ஆனார் என்று சொன்னால், அந்த ஒப்பீட்டு அளவில் கிட்டத்தட்ட 80% கீழாக போயிருக்கு என்று சொன்னால், அது நீட் தேர்வினுடைய ஒரே ஒரு காரணம் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ எல்லோரும் மருத்துவர்கள் ஆகிவிட முடியுமா, இது நமக்கு தேவையில்லாத வேலை என்று பொதுமக்கள் ஒதுங்கக்கூடாது. அப்படி ஒதுங்கியதின் விளைவாகத்தான் இன்று துணை மருத்துவ பிரிவுகளும், அதாவது பிஎஸ்சி நர்சிங் என்று சொல்லக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த படிப்பிலும் கூட நீட்டை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்க இன்னைக்கு கிராமத்திலேயோ ஒரு தெருவிலே எடுத்து பாத்தீங்கன்னா 2 பேர் இன்னைக்கு ஸ்டாஃப் நர்ஸா இருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வேலை பார்த்து அந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா, ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய அந்த பெரிய மருத்துவ நிறுவனங்கள் இருக்கிறதா, எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற அந்த நிறுவனங்கள் நடத்தக்கூடிய தேர்வுகளை நம்மளுடைய பிள்ளைகள், அதாவது செவிலியர்கள், நம்முடைய செவிலியர்கள் அந்த எக்ஸாமை எழுதி அதில் பாஸ் ஆகி கிட்டத்தட்ட மாதம் 1.5 லட்சம் ரூபாய் வருமானம் வாங்கக்கூடிய அளவில் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்ல போனா அந்த நிறுவனங்களில், அந்த மருத்துவ நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய அந்த செவிலியர்கள் அனைவரும் தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சார்ந்த செவிலியர்களாக தான் இருக்கிறார்கள். அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அதை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு அந்த பிஎஸ்சி நர்சிங் என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பிலும் கூட நீட் தேர்வை இங்கே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, லேப் டெக்னீஷியன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்வக பணி